ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்கறதால உங்களோட எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் விலகும். பித்ருக்கள் மனசு குளிர்ந்து இனிமே வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பொருள், அதை எப்படி கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருளை தரப்போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் அது கூட பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரம்தான் மாசி மகம். இந்த வருஷம் நமக்கு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி சோமவாரம் திங்கட்கிழமையில வந்திருக்குது. இந்த மாசி மகத்துல நீராடுதல் கடலாடுதல் அப்படிங்கிற பெயர்ல நீர்நிலைகளுக்கு போயிட்டு நம்ம குளிக்கிறது மூலயமா நம்முடைய பாவங்கள்லாம் விலகும், சாபங்கள் தீரும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளத்துல கங்கை மாதிரி எக்கச்சக்கமான புனித நதிகள் வந்து நீராடி அவங்களுடைய பாவங்களை போக்கிப்பாங்களாம். அந்த ஒரு காரணத்தால தான் நாம மாசி மகத்தன்னைக்கு நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போயிட்டு நீராடணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாசி மகத்துக்கு வேறு என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த நாள்ல தான். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததும் இந்த நாள்ல தான். இப்படி இந்த மாசி மகத்துக்கு இருக்கக்கூடிய மகிமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு மாசி மகம் இருக்குல்ல, அந்த மாசி மகத்துக்கான மகம் நட்சத்திரம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8:17 ஆரம்பித்து அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 8:07 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:28 ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு திங்கட்கிழமை காலையில 8 மணில இருந்து மகம் நட்சத்திரம், மாலை 6:30 இருந்து பௌர்ணமி திதி, முழு நிலவு பிரகாசமாக தெரியும். அந்த நாள்ல நாம வைக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் வேண்டுதல்களும் நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை முன்னேறி செல்வதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். மாசி மகத்துக்கு என்ன மாதிரிகள் வழிபாடு செய்யலாம்? ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம். நீர்நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால நீங்க வீட்டுல தினமும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அந்த குடி தண்ணீரை சின்னதா ஒரு கிளாஸ்ல பிடித்து வைத்து அதை நீங்க இறைவனுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கலாம். காலையில 7:30-9 ராகு காலம் இருக்கு, 10:12 யமகண்டம் இருக்கு, 9:15 மணிலேருந்து 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அப்படி ஒருவேளை காலை நேரத்தில் பூஜை பண்ண முடியல அப்படின்னாலும் மாலை 6:30 மணிக்கெல்லாமே உங்களுக்கு பௌர்ணமி பிறந்துடும். தாராளமா அந்த நேரத்துல எப்பவும் போல வழிபாடு செய்யுங்க. முக்கியமா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் முருகப்பெருமானுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வருஷம் நமக்கு மாசி மகம் திங்கட்கிழமை சோமவாரத்துல வந்திருக்கு. அதுவே பெரிய பாக்கியம்தான். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மாசி மகத்தை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அதே மாதிரி மாசி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்களும் கடற்கரைக்கு போயிட்டு நீர்நிலைகளுக்கு போயிட்டு அவங்களோட முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அவங்க பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிட்டு வருவாங்க. அப்படி கடலுக்கு போயிட்டு நீர்நிலைகளுக்கு போயிட்டு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு மாற்று வழியா அவங்க வீட்டிலேயே கூட அவங்க திதி தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். நீர்நிலைகளில் குளிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல நாம பண்ணக்கூடிய தானங்களும் தர்மங்களும் நம்மளோட தலைமுறையவே காக்கும். அன்னதானம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க யாராவது பசின்னு கேட்கும்போதோ இல்லை அவங்க பசியில் இருக்கும்போதோ நாம அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடும்போது அது அன்னதானத்துல சேரும். வாயில்லா ஜீவன்களுக்கு மாசி மகம் மாதிரியான முக்கியமான நாட்கள்ல பண்ணக்கூடிய இந்த தான தர்மங்கள் இருக்குல்ல, அது நம்முடைய தலைமுறையவே காக்கும். அந்த வாயில்லா ஜீவன்கள்ல ஏதாவது ஒரு ஜீவன் மூலயமா நம்மளோட பித்ருக்கள் வந்து பசியாறிட்டு போவாங்க. அது மூலயமா நம்ம குடும்பம் மேல மேல வளரும். அதுல 2 முக்கியமான தானங்கள். ஒன்று பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது, அதாவது அகத்திக்கீரை இல்ல மற்ற பொருட்களை தானமா கொடுக்கறது. 2வது தானம் காக்கைக்கு தானம், அதாவது சாப்பாடு போடுறது. அமாவாசை மாதிரி நாட்கள்ல நம்ம சமைத்ததை படையில போட்டு அதை காக்கைக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். காரணம், அந்த காக்கை உருவத்துல நம்ம பித்ருக்கள் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த ஒரு பொருளை நீங்க பசுமாட்டுக்கும் கொடுக்கலாம், காகத்துக்கும் கொடுக்கலாம். அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னா கொள்ளு.
கொள்ளு அப்படிங்கிறது நவகிரகங்கள்லயே கேது பகவானுக்கு உரிய தானியம். கேது பகவான் அவருடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரமா. நவகிரகங்கள்லயே மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே கடவுள் கேது தான். கேது பகவானோட இந்த கிரக தாக்கமும் சாதாரணது கிடையாது. ராகு கேது தோஷம் அதிகமா இருக்கக்கூடியவங்க கேது பகவானுக்கு இந்த கொள்ளை வச்சு படைக்கும் போது அதோட தாக்கம் படிப்படியா குறையும் சொல்லுவாங்க. பசுமாட்டுக்கு இந்த கொள்ளை நல்லா ஊற வச்சு அது கூட கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா பச்சரிசி, வெல்லம் இது எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்து உங்க கையால தானமா கொடுக்கலாம். அப்படி ஒருவேளை அப்படி கொடுக்க முடியல அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. கொள்ளை முழு கொள்ளா வாங்கிட்டு அதை பசுமாடு பராமரிக்கிறவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவங்க பசுமாட்டுக்கு உணவுல சமமான விகிதாவில் கலந்து கொடுப்பாங்க. ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒருவேளை பசிய நம்மளால தாங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒருவேளை உணவு கூட இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பசியை போக்கி நீங்க செய்யக்கூடிய தானம் இருக்குல்ல, அது நம்மளோட பல தலைமுறையவே காக்கும். அதுலயும் 33 தேவர்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் பசு. இந்த பசுவை மகாலட்சுமிக்கு இணையா நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சாஸ்திரப்படி பசுவை பார்த்தா நமஸ்காரம் பண்ண வேண்டியது நம்மளோட மிகப்பெரிய கடமை. அந்த அடிப்படையில பசுமாட்டுக்கு உங்க கையால நீங்க கொள்ளு வாங்கி தானமா கொடுக்கலாம். அதுவும் அந்த கொள்ளு அப்படிங்கிறது மகம் நட்சத்திரத்துக்கு உரியதாக இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு உரிய நாள். அதனாலதான் நம்ம கொள்ளு வாங்கிட்டு கொடுக்குறோம். பசுமாடை வைத்திருக்கவங்கள்ட்டையோ இல்ல கோவில்ல கோசாலைகள் இருக்கும் இல்லையா, அங்க கூட நீங்க கொள்ளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி கலந்து கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதால எக்கச்சக்கமான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஜாதக ரீதியா தோஷம் இருந்தா அதெல்லாம் நீங்கிடும். உங்களை கடனாளி ஆக்கக்கூடிய நேரம் உங்க பக்கத்துல நெருங்கவே நெருங்காது. அது எல்லாமே நிவர்த்தியாகி நல்லது மட்டுமே நடப்பதற்கான ஒரு வழிவகையை இந்த ஒரு பரிகாரம் ஏற்படுத்தும். அதுதான் கொள்ளை கொடுக்கறதுக்கு முக்கியமான நோக்கம். ராகு கேது தோஷத்துல அந்த கேது பகவானோட தாக்கம் உங்க மேல ஓங்கி விழாம தாங்கி விழும். அதே மாதிரி காகத்துக்கு இந்த கொள்ளை கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமா பச்சரிசி சாதம் வடித்து அது கொள்ளை ஊற வைத்து கலந்து இல்ல அந்த கொள்ளையை வேக வைத்து தாராளமாக நீங்க கலந்து கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு காகத்துக்கு இந்த 2 வாயிலா ஜீவராசிகளுக்கும் அதுவும் நம்மளோட பித்திருக்கள் சாப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கறதால 33 தேவர்களுக்கான ஒரு வழிபாடப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த 2 விஷயங்களுக்காக தான் மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு உரிய கொள்ளை நம்ம தானமா கொடுக்குறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறுது. எல்லா விதமான கெடுதல்களும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அப்படின்னா உங்களோட சந்தோஷமான ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ரொம்ப அதிக ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. கொள்ளு உங்களால எவ்வளவு ரூபாய் வாங்க முடியுமோ அவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி அதை நீங்க தாராளமா கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான கோவில்கள்ல மாசி மகம் அன்னைக்கு தெப்ப உற்சவம் நடக்கும். அந்த தெப்ப உற்சவத்தை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருவாங்க. இல்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு ரொம்ப குறைந்த நபர்கள் தான் வராங்கன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அப்படி வரக்கூடிய ரொம்ப குறைந்த ஆட்கள் தான் வராங்களா, அப்படி வரக்கூடிய ஆட்களுக்கு உங்க கையால வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கும். அதாவது தண்ணீர் பந்தல கோவில் வாசல் அமைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தாகத்தை தீர்க்கும் போது நீராடுதல் கடலாடுதலுக்கு முக்கியமான காரணியாக இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அதை ஒருத்தவங்களுக்கு நீங்க கையால கொடுக்கும்போது அவங்க தாகம் தீர்ந்து வாழ்த்துறாங்கல்ல, அது இதுவரைக்கும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் நீக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.